இன்னைக்குப்பா நம்ம வந்து ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா வந்து இப்போ சோயா பீன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சது. எல்லா பலசர கடையிலுமே இது கிடைக்குது. அம்மா வந்து இதை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு போட்டுக்குருவோம். வெயிட் வந்து 100 கிராம். இதை போட்டுக்குருவோம். தண்ணி ஊற்றி நல்லா நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம நல்லா இதை கழுவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். நம்ம காலையில் எழுந்திரிச்சு இருந்தால் நல்லா ஊறிடும். உங்களுக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் இருக்கணும். இல்லாட்டா நைட் தூங்க மேத நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ அம்மா வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து குக்கரில் போட்டுக்குருவோம். இந்த ராஜ்மா வந்துப்பா நமக்கு வந்து மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. நல்ல மசில்ஸ் வந்து நல்லா டைட்டு கொடுக்கும். அதிகமான புரோட்டீன் இருக்குது. அதனால சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைய வந்து நல்லா தொலைன்னு இல்லாமல் நல்லா மசில் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை மூடி போட்டுருவோம்ப்பா. நம்ம வந்து கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ 2 விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோலையும் இப்போ வேக விடுவோம். தம் அடங்கின உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போப்பா ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இது வந்து ப்ரௌன் அவுள்ப்பா. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குருவோம் ப்ரௌன் அவுள். ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்குவோம். அடுப்பை நம்ம மீடியத்தில் வச்சு இதை பொன்னிறமாக வறுத்துக்குருவோம். இப்போ ஓட்ஸை நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்குருவோம். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்குருவோம். கடலை மாவுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்குருவோம். ஓட்ஸு, ப்ரௌன் அவுள், கடலை மாவு இதை பூரத்தையும் நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. ரொம்ப வறுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக வறுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல மணமாக இருக்கும். ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா ஆறட்டும். இப்போப்பா கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். மல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அம்மா கழுவி. கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு மல்லி இலை போட்டுக்கிடுவோம். ஒரு மீடியமான பச்சை மிளகாய் ஒரு 4 பீஸ் போட்டுக்கிடுவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிடுவோம். ஒரு பூண்டுப்பா பொடிசாக இருக்குது, அதனால ஒரு 6-7 பீஸ் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா தட்டிக்கிடுவோம். நல்லா தட்டி நல்லா உங்களுக்கு மசிச்சு கொண்டு நல்லா தட்டிக்கிட்டோம்ப்பா. நல்லா மசிச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நல்லா விசில் வந்து தம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும்ப்பா. இந்த அளவுக்கு வேகணும். இதை வந்து நம்ம ஜாரில் மாற்றிக்கிடுவோம். வெறும் பயிரை மட்டும் ஜாரில் போட்டுக்குவோம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. வேணும்னா நீங்கள் வடிகட்டி இது இருக்குல்ல, ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ அம்மா உங்களுக்கு இதை அடிச்சு கொண்டு வரேன். கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் அடிச்சு கொண்டு வரேன். சோயாபீன்ஸை அடிச்சு கொண்டு வந்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். தண்ணி இருக்கக்கூடாதுப்பா. இப்படி பாருங்க, தண்ணி ஃபுல்லாக நிறுத்தணும். இல்லாட்டா நம்மளுக்கு கட்லெட் பிடிக்க வராது. இப்போ நம்ம ஓட்ஸு ப்ரௌன் அவுள் கடலை மாவு போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இந்த மிக்சியில் அப்படி போட்டுக்குருவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை போட்டிருக்கோம். இதில் ஒரு 2 ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு போட்டாச்சு. இதை போய் உங்களுக்கு மிக்சியில் அம்மா பவுடராக்கி கொடுத்தாரு. இப்போப்பா அம்மா வந்து இப்போ ஓட்ஸு கடலை மாவு அவுள் போட்டுக்கணும் இல்லையா, ப்ரௌன் அவுள், இதையும் அடித்தாச்சு. நல்லா மாவு மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதையும் இப்போ இதில் போட்டுக்கிறோம். நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் மல்லி இலை, இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ அம்மா வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சம் ஜீரணத்துக்கு பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சம் மல்லி இலையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். மல்லி இலை வந்துப்பா நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். மல்லி இலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்குருவோம். எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லதுப்பா. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். எல்லா பொருளும் போட்டுட்டோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அம்மா வந்து ஒரு பிட்டு தண்ணி விடலப்பா. எல்லாமே பயிரில் இருந்தது. நம்ம மல்லிச்செடியெல்லாம் தட்டுனோம் இல்லையா, அதில் இருந்த தண்ணி தான். ஒரு பிட்டு தண்ணி விடக்கூடாது. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு டைட்டாக இருக்குது மாவு. கொஞ்சமாக லைட்டாக தொளிச்சுக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா மல்லி இலை, இது கல்லில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு விட்டுக்குருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுக்குருவோம். 1/2 டீஸ்பூனு
இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். அம்மா வந்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இன்னும் அப்போ தான் நம்ம சாப்பிட மேலே ரஃப்பாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓட்ஸும் நம்ம வந்து ப்ரௌன் அவுல் போட்டிருக்கனால உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் இழுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பார்த்துக்கணும், அளவு பார்த்துக்கணும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிட்டா நம்மளுக்கு பிடிக்க வராது. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டா ரஃப்பாக இருக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருவோம். எல்லாம் மாவு ஃபுல்லாக நல்லா மசாலா ஃபுல்லாக செட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ லைட்டாக நம்ம கொஞ்சம் எண்ணெயை மட்டும் தொட்டுக்குருவோம். தொட்டுட்டு நம்ம உருண்டை போட்டுக்கிறோம். கை வச்சு தட்டி எடுத்தாலும் சரி, இல்லை இலைகளாக இருந்துச்சுன்னா வாழை இலை இருக்கும்லப்பா, அதை வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் போல் இல்லை காலையில் 11 மணி போல் இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதிகமான உடம்புக்கு நம்மளுக்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். மசில்ஸுக்கு ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வளரும் பிள்ளைகளுக்கு மசில் நல்லா டைட்டாக நல்லா சிம்மா அழகாக வளருவாங்கப்பா. அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தவா வச்சுருக்கேன். தவாயில் நல்லா எண்ணெய் துணியை வச்சு எண்ணெய் தடவிக்கிடுவோம். சோயாவை இதில் வச்சுருவோம். எல்லாமே நம்ம ஓட்ஸு இதெல்லாம் நல்லா வறுத்து போட்டுட்டோம். அதனால் நம்மளுக்கு பாதி இது நம்மளுக்கு வெந்துருச்சு. எல்லாத்தையும் வறுத்து போட்டுக்கிறனால இப்போ எண்ணெய் ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக நம்ம தடவிக்கிடுவோம். அப்போ நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்ம 3 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுருக்கோம். இப்போ இதை வந்து பிரட்டி போடுவோம். லைட்டாக ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குவோம். திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு பிரட்டி போட்ட பக்கத்தை வேக விடுவோம். இப்போ நம்ம பிரட்டி போட்ட பக்கம் 3 நிமிஷம் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பிளேட்லேருந்து மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. ராஜ்மா வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க. இது வந்து சோயா பீன்ஸ் வந்து நம்ம தமிழில் சொல்லுவோம். இப்போ அவ்வளோதான்ப்பா. ராஜ்மாவுடைய கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குப்பா. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம க்ரீன் சட்னி வச்சுக்கலாம், இல்லாட்ட தக்காளி சாஸ் வச்சுக்கலாம். இது சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். அவ்வளவு காரம் இல்லை, ரொம்ப காரம்லாம் இல்லை, அளவாக கரெக்டான அளவாக காரம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குப்பா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.